இந்த வீடியோவில் சேலம் மாவட்டம் ஓமலூர் பக்கத்தில் உள்ள திண்டமங்கலம் என்ற ஓர் இடத்தில் ஒரு சின்ன மலையின் உச்சியில் அமைதியாக அழகாக முருகப்பெருமான் அருள்பாலிக்கும் ஒரு அற்புதமான கோவில் உள்ளது. இயற்கையின் மத்தியில் நகர சத்தமில்லாமல் மனதை அமைதிப்படுத்தும் இந்த தெய்வீக இடத்தை இன்றைய வீடியோவில் முழுசா பார்க்கலாம். இந்த கோவிலுக்கு வரும் வழியில் இருபுறமும் வயல்கள், மரங்கள், மலைச்சூழலில் இந்த பாதையை ஒரு சின்ன டூர் ஃபீல் கொடுக்கும். மலையின் அடியில் இருந்து மேலே பார்க்கும் போதே இந்த இடத்தின் அழகை உணர முடிகிறது. இயற்கையான காற்று, பறவைகளின் சத்தம், சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் பசுமையான இடங்கள். இது ஒரு கோவில் மட்டும் இல்லை, ஒரு பீஸ்ஃபுல் மெடிடேஷன் பிளேஸ் மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் இந்த கோவில் எங்கு உள்ளது, எப்படி போகணும், எவ்வளவு செலவு ஆகும் என்று முழுசா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம ஜங்கல் ஜெர்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அமுக்கி விட்டு வாங்க. சேலம் பக்கத்தில் உள்ள இந்த அருமையான முருகன் கோவிலுக்கு உங்களை கூட்டிட்டு போறேன். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்கிறது ஜங்கிள் ஜர்னி சேனல். இன்று நம்ம போகும் இடம் ரொம்ப பிரபலமான டூரிஸ்ட் ஸ்பாட் இல்ல, ஆனா மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஆன்மீக இடம். சேலத்திலிருந்து ஓமலூர் வழியாக வந்தால் ஒரு 6 கிலோமீட்டர் தூரம் வரும் ஒரு சிறிய குன்றின் மேல் அமைந்துள்ள இந்த திண்டமங்கலம் முருகன் கோவில். இந்த கோவில் இந்த பகுதி மக்களுக்கு மட்டும் இல்ல, இங்க வர்ற எல்லாருக்கும் ஒருவித அமைதியை கொடுக்கிற இடம். நம்ம பயணம் சேலத்திலிருந்து ஆரம்பிக்குது. சேலத்தில் இருந்து நான் பைக்கில் தான் வந்தேன். ரோடு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. பைக்கில் போனாலும் காரில் போனாலும் இந்த ரோடு ஒரு பீஸ்ஃபுல் ஃபீல் தருது. இருபுறமும் வயல்கள், தென்னை மரங்கள், சின்ன சின்ன கிராமங்கள். சிட்டி லைஃப்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ் மெதுவா குறைய ஆரம்பிக்குது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றவங்களுக்கு ஓமலூர் சைடிலிருந்து லோக்கல் பஸ்களும் ஷேர் ஆட்டோகளும் ஈஸியா கிடைக்கும். அதனால யாரும் வரி பண்ண வேண்டியதில்லை. மலை அடிவாரத்துக்கு வந்த உடனே ஒரு நல்ல காற்று, ஒரு அமைதி, உள்ளுக்குள்ள பாசிட்டிவ் ஃபீல் ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த இடத்துக்கு வந்த உடனே நாம் பார்க்கும் முதல் கடவுள் விநாயகப் பெருமான். விநாயகரை வணங்கிட்டு மெல்ல மலை பயணம் ஆரம்பிக்கலாம். மலை அடிவாரத்தில் இருந்து கொஞ்ச தூரம் நடந்து வந்தால் இங்கு வேல் முருகன் நின்ற கோலத்தில் உள்ளது. முருகனுக்கு எதிர்ப்புறம் ஔவையார் முருகனை பார்த்து பழம் நீயப்பா என்று பாடல் பாடும் விதத்தில் சிலை அமைத்து உள்ளது. அதை பார்த்துவிட்டு மெல்ல மேல நடந்து போனல் சின்ன குன்று, அதன் உச்சியில் அழகா தெரிகிற முருகன் கோவில். பக்கத்துல போக போக மனசு லேசா ஆயிடும். இந்த திண்டமங்கலம் முருகன் கோவில் ரொம்ப பழமையான கோவில் இந்த பகுதி மக்கள் நம்புறாங்க. பல தலைமுறைகளாக இந்த மலை நம்பிக்கையின் அடையாளமா இருந்து வருகிறது. இங்க வந்து வேண்டினா திருமண தடை நீங்கும், வேலை கிடைக்கும், கல்வியில் முன்னேற்றம் வரும், குடும்ப பிரச்சனைகள் தீரும். பக்தர்களோட ஆழமான நம்பிக்கை. விசேஷமா நாட்கள் என்று பார்த்தால் செவ்வாய், கிருத்திகை, தைப்பூசம், ஜனவரி 1 இந்த மாதிரி நாட்கள்ல கோவில் ரொம்ப உயிரோட்டமா இருக்கும். கோவிலுக்கு மேல போற பாதை ரொம்ப சுத்தமா மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கு. சின்ன சின்ன படிகள். மெதுவா கொஞ்ச தூரம் நடந்து போனால் சுற்றிலும் பச்சை மரங்கள், பறவைகள், சத்தம், காற்றின் வாசனைகள். சொல்ல வார்த்தையோ இல்லை. இந்த இடம் வெறும் கோவில் மட்டும் இல்ல, இது மனச கால்ம் பண்ற ஒரு இடம். இந்த கோவில் வரலாறு பற்றி பார்த்தால் பல தலைமுறைகளாக இந்த பகுதி மக்களின் நம்பிக்கையின் மையமாக இன்றும் இருந்து வருகிறது. பழங்காலத்தில் இந்த பகுதி முழுக்க அடர்ந்த காடுகளால் சூழப்பட்டிருந்ததாக உள்ளூர் மக்கள் சொல்லி வருகிறார்கள். அந்த காலங்களில் இந்த குன்று ஒரு சக்தி நிறைந்த இடமாக கருதப்பட்டதாக நம்பப்படுகிறது. ஒரு காலத்தில் இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் மலை உச்சியில் ஒரு தெய்வீக சக்தி இருப்பதை உணர்ந்ததாகவும், அங்கே அடிக்கடி விளக்குகள் தானாக எரிவது போல ஒளி தோன்றியதாகவும் வாய்மொழி கதைகள் கூறுகின்றன. அந்த ஒளி வேல்வடிவில் தோன்றியதாக சில பெரியவர்கள் சொல்வார்கள். அதன் பிறகே இந்த இடம் முருகன் அருளால் நிறைந்த இடம் என நம்பப்பட்டு வந்தது. முதலில் இங்கு பெரிய கோவில் எதுவும் இல்லை. மலை உச்சியில் ஒரு சிறிய கல்வடிவில் முருகன் வழிபாடு தொடங்கியதாக நம்பப்படுகிறது. காலப்போக்கில் இந்த பகுதி மக்கள் ஒன்றிணைந்து முருகனின் அருளால் தங்களின் வேண்டுதல்கள் நிறைவேறியதை பார்த்து இந்த இடத்தில் ஒரு கோவிலை உருவாக்கினார்கள். இவ்வாறு மக்களின் நம்பிக்கையாலும் பக்தியாலும் இந்த திண்டமங்கலம் முருகன் கோவில் உருவானதாக சொல்லப்படுகிறது.
இந்த கோவிலில் வீற்றிருக்கும் முருகன் வேல் ஏந்திய திருக்கோலத்தில் அமைதியான முகத்துடன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இந்த முருகன் போர் வீரனாக மட்டுமல்ல, மனசுக்கு தைரியம் தரும் ஒரு காவல் தெய்வமாகவும் பக்தர்கள் நம்புகின்றனர். பல வருடங்களாக இந்த கோவிலுக்கு வந்து வேண்டுதல் வைத்தவர்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டதாக மக்கள் கூறுகிறார்கள். திருமணத் தடை நீங்கியதாக, வேலை கிடைத்ததாக, கல்வியில் முன்னேற்றம் வந்ததாக, குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்ததாக பல அனுபவக் கதைகள் இந்த கோவிலோடு இணைந்திருக்கின்றன. அதனால்தான் இன்றும் செவ்வாய்க்கிழமைகள், கிருத்திகை நட்சத்திர நாட்கள், தைப்பூசம் போன்ற விசேஷ தினங்களில் இந்த கோவில் பக்தர்களால் நிரம்பி வழிகிறது. இந்த கோவிலின் இன்னொரு சிறப்பு அதன் அமைதி. பெரிய கோபுரங்கள், அலங்காரங்கள் இல்லாவிட்டாலும் இங்கே கிடைக்கிற மன நிம்மதிதான் இந்த கோவிலின் மிகப்பெரிய வரலாறு. இந்த குன்றின் உச்சியில் நின்று சுற்றியுள்ள கிராமங்களை பார்க்கும்போது இந்த இடம் எதற்காக முருகன் தேர்ந்தெடுத்தார் என்று புரியும். முருகன் அமைதியையும் தைரியத்தையும் நம்பிக்கையையும் ஒரே நேரத்தில் பக்தர்களுக்கு வழங்கும் ஒரு தலமாக இந்த திண்டமங்கலம் முருகன் கோவில் இன்றும் விளங்குகிறது. இந்த கோவில் பெரிய கல்வெட்டுகள் கொண்ட வரலாற்று கோவில் இல்லாமல் இருக்கலாம். ஆனா மக்களின் வாழ்க்கையில் பதிந்த நம்பிக்கைதான் இதன் உண்மையான வரலாறு. அதனால்தான் இந்த திண்டமங்கலம் முருகன் கோவில் ஒரு கோவில் மட்டுமல்ல, இது ஒரு நம்பிக்கை, ஒரு தெய்வீக அனுபவம், ஒரு தலைமுறை கடந்து வந்த முருகன் அருள். கருவறையில் முருகன் ராஜாலங்காரத்தில் காட்சி பார்த்து ஒரு நிமிடம் மெய்மறந்து விட்டேன். அவரின் வசீகரமான முக அமைப்பு, வேல் ஏந்திய முருகன், அமைதியான முகம் பார்க்கும்போதே மனசு லேசா ஆகிடுது. இங்கே நிற்கும்போது எதுவும் பேச தேவையில்லை, மனசுதானே பேச ஆரம்பிச்சிடும். கஷ்டம், பயம், கன்ஃபியூஷன் எல்லாத்தையும் முருகன் கிட்ட அப்படியே வச்சுட்டு நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல். மனசுக்கும் ஒரு நிம்மதி. நம்ம வாழ்க்கையில் ப்ராப்ளம் இல்லாத நாளே இல்லை. ஸ்ட்ரெஸ், டென்ஷன், கன்ஃபியூஷன், ஃபியர் எல்லாம் வரும். ஆனால் இப்படி ஒரு அமைதியான இடத்துக்கு வந்தால் ப்ராப்ளம் உடனே தீரும்னு இல்லை, ஆனால் ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அதுதான் முருகன் தர்ற பெரிய பிளெஸிங். இந்த திண்டமங்கலம் வேல்முருகனை மனதார வணங்கிட்டு கோயிலுக்கு வெளியே வந்தா கோயிலை சுற்றியுள்ள சுவர்கள்ல ஒவ்வொரு ஆறுபடை வீடையும் பிரதிபலிக்கிற மாதிரி முருகனோட சிலைகள் கண் நிறைய அழகா வடிவமைத்து வச்சிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் அமைதியாக சுற்றி பார்த்துட்டு கோயிலோட இடதுபுறம் வந்தோம்னாக்கால் இங்கே ஒரு சின்ன கோயில் நம்மளை வரவேற்குது. அந்த கோயிலுக்குள்ளே இங்கே நமக்கு ரங்கநாதன் காட்சி தராரு. இந்த சின்ன கோயிலுக்குள்ளே ரங்கநாதன் படுத்த கோலத்தில் நமக்கு அருள் பாலிக்கிறாரு. பாம்பு படுக்கை மேல படுத்து பக்தர்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதைத்தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு கோயில் பின்புறம் வந்தோம். அங்கே அன்னதானம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்க சாப்பிட்டோம். இந்த கோயிலுக்கு நீங்கள் குடும்பத்துடன், நண்பர்களுடன் அல்லது தனியாக வந்தாலும் இது அனைவருக்கும் ஏற்ற ஒரு சிறந்த கோயிலாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம ஜங்கிள் ஜர்னி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அழுத்த மறக்காதீங்க. இதே மாதிரி பல வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும். நம்ம சேனல் இப்போதான் ஆரம்பிச்சது. என்னோட இந்த சின்ன முயற்சிக்கு உங்க சப்ஸ்கிரைப் தான் பெரிய சப்போர்ட். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.